போறோம். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ஃபேஸ் சூப்பரா இல்ல? 10 ரூபாய் தான் இது மேஜிக். நீ அப்படியே போட்டு வைப்போம். சில விஷயம் எல்லாம் வந்து தடைக்கிட்டு பேசுவோம், கை ஆடிடும் இல்லையா? அப்ப மைனஸ் தான் கடவுள் கொடுத்து எனக்கு சின்னதுமே புருவமே கிடையாது. என்ன வச்சீங்களா மொழுக்கட்டியும் சைனா ஃபேஸ் மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அதை வைக்கிறது வச்சுட்டு. இது 8ஆம் நம்பர், இந்த சைஸ் வந்து 8 பாத்தீங்களா? இது வச்சா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு அப்படியே போல்டா தெரியாது. அதனால அதை இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க அம்மாவோட மேக்கப் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறோம். டெய்லி வந்து அவங்க எப்படி கிளம்புவாங்கன்றத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரே ஃபன்னா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் தெரியும் எவ்வளவு ஃபன்னா கிளம்புவாங்கன்னு. ஷேர் பண்ணுமா? அப்படி எப்பவுமே ரிலாக்ஸா மேக்கப் பண்றதுக்கு 1/2 hour எடுத்துப்போம்பா. என்னன்னு கேட்டீங்க, சமையல் செய்யறதுக்கு கூட நீ அவ்வளவு எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும். அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க. மேக்கப் போட சொல்ல பாருங்க, ரொம்பவே சிம்பிளா நார்மலா நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே தான் பண்ண போறேன். எப்பவுமே காலைல எழுந்து நான் குளிச்ச உடனே பாத்தீங்கன்னா சாரி தான் வேர் பண்ணிப்பேன். சாரி போட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற நைட்டியோ சிடிதாரோ அது நான் போட மாட்டேன். ஏன்னா போட்டா எனக்கு வந்து புள்ளமா இருக்கேன்னா ரொம்ப புள்ளமா தெரியும் சொல்லிட்டு அது சின்னதுல இருந்தே இந்த மாதிரி போடுறது எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா சுடிதார்லாம் எடுத்துருவாங்க, அது போட மாட்டேன். பாவாடை தாவாணி, பாவாடை டாப் போட்டுப்பேன். இப்பவுமே சாரி தான் போடுவேன். இதுதான் இன்னைக்கு நான் வேர் பண்ணிருக்கேன் சாரி. ஆமா, நான் எல்லா வேலையும் முடிச்சு நைட்டு படுக்க சொல்ல மட்டும் தான் நைட்டி போட்டு படுப்பேனே. அதுக்கு வரைக்கும் நான் ஃபுல்லாவே சாரியில தான் இருப்பேன். அது அப்படியே பழகிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நான் கட்டியிருக்க சாரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த சாரியில ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குளிச்சு முடிச்சு வந்தாச்சுப்பா, முகத்தெல்லாம் தொடச்சாச்சு. குளிச்சுட்டு வர சொல்லி எப்பயும் பொட்டு இல்லாம இருக்க மாட்டேன், அது மட்டும் என்னுடைய பழக்கம். குளிச்சுட்டு வர சொல்லி பொட்டு எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். அதுதான் இப்ப பொட்டு எடுத்துடலாம். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒன்லி இந்த 10 ரூபாய் பேக்கெட் ஃபேர் அண்ட் லவ்லி தான் என்னுடைய அழகுக்கு காரணமே. இப்போன்னு கிடையாது, சின்னதுல இருந்தே அம்மா வந்து நம்ம ஒரு ஏஜ் வந்துடும் இல்லைங்களா, அப்போ வந்து பழக்கப்படுத்துவாங்க இல்லையா, அப்போ வந்து அம்மா ஃபேர் அண்ட் லவ்லி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோப்பும் சரி, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்ஸோனா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டாவது அம்மா நாங்கள் சுஷ்மி மாதிரி கிடையாது. சுஷ்மி தான் எது பார்க்குறாலும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னுவா. நான் என் பொண்ணு வேற என்ன மாதிரி என் பொண்ணு கிடையாது. அவள் டோட்டலி டிஃப்ரெண்ட், அவங்க அப்பா மாதிரி. நான் வந்து என்னுடைய பாலிசி வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யம் ஒரே லைன்ல எல்லாம் போக கூடாது. ஏதோ ஒரே லைன்ல இதெல்லாம் வந்து நம்ம முகம் அப்படி இல்லை, நம்ம முகம் சம்பந்தப்பட்டது. அது வந்து நம்ம கேர் எடுக்க கூடாது, ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. அதனால சின்னதுல இருந்தே நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டேன். ஃபேர் அண்ட் லவ்லியே இந்த ஃபேர் அண்ட் லவ்லி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப மல்டி இது வருது பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயிலி ஃபேஸா இருக்கும். அதனால நாங்க பழசு தான் கேட்டு வாங்குவேன். பிரைட்னஸ், நியூ பிரைட்னஸ், அதுதான். அதுவும் கரெக்ட் தான். நம்ம தான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரை ஸ்கின்க்கு இது ஆயிலி ஸ்கின்க்கு இதுன்னு பார்த்து போடுறோம். நம்ம அம்மாக்கெல்லாம் அப்போ ஏதோ அப்பெல்லாம் ஒரே சோப்பு தான்ப்பா. ஆமா, எல்லாருமே 4 பேர் குளிக்கிறோம்னா 4 பேரும் ரெக்ஸோனா தான் குளிப்போம். எங்க அப்பா மட்டும் தான் தனியா வாங்கி வச்சுப்பாரு. அவருக்கு லிரில் வாங்கி வச்சுப்பாரு, அந்த எலுமிச்சை வாசம் வரைக்கும். அந்த சோப்பு தான் தாத்தா யூஸ் பண்ணுவாரு. நாங்க மொத்தமா நாங்க 3 பேரும் என் அம்மாவோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரெக்ஸோனா தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தலைக்கு தேங்காய் எண்ணெய் வந்து அந்த வெற்றிவேர் போட்டு வச்சிருப்பாங்க, அதை தான் யூஸ் பண்ணுவோம். கேசவத்தினி எண்ணெய் அந்த கலந்துட்டாங்கன்னா அதுதான் தலைக்கு அவங்க அதுதான் பண்ணணும். அத மாதிரி வாழ்நாள்ல எங்களுக்கு ஷாம்பு கொடுத்ததே இல்லப்பா. நான் கல்யாணம் ஆகுற வரைக்கும் சொல்றேனே. அதெல்லாம் வந்து உங்க ஹேர் கேர் ரொட்டீன்ல தனியா ஃபாலோ பண்ணா. அம்மாவோட வந்து பழைய போட்டோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அட்டாச் பண்ணுறேன். செம்ம சூப்பரா. அதாவது என் முடி எப்படி இருக்கு ஷைனிங்கா, அதை விட உங்களுக்கு லென்த்தா அதே மாதிரி இருக்கும். இப்பதான் வந்து முடி கம்மியாயிடுச்சு. இப்ப ஏன்னா நானே இது பண்றதுல அதை யூஸ் பண்ணிக்கிறது, அது வேற இல்லாம நம்மளுக்கு ஒரு ஃபேமிலின்னு வந்த பிறகு 1000 டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும் கொட்டும். ஆனா அம்மா பாக்குற வரைக்கும் அவங்க வந்து ஒன்னே தான் ஃபாலோ பண்ணாங்க. சீக்கா மட்டும் தான் போடுவாங்க, அதுவும் அவங்களே வீட்லயே அரைப்பாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது தான் ஃபாலோ பண்ணி. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி இவ்வளவு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 கையில இப்படி குழைச்சிப்பேன். எல்லாம் இப்படி புள்ளிலாம் வச்சுலாம் சொல்லி கொடுத்தாங்க, அது எனக்கு பிடிக்காது. அதனால இப்படி எடுத்து இங்க பாருங்க, இப்படி பூசிப்பேன், அவ்வளவுதான். எல்லாத்துலயும் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கையில வச்சு நம்ம இதை விட அல்டிமேட் எங்க அப்பாவோட ரொட்டீன் போடுறேன். இங்க பாருங்க, யாராவது தலைக்கு சோப்பு போட்டு குளிப்பாங்களோ அவரு குளிப்பாரு. ஆனா முடி அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவர் ஷாம்பு தான் குளிப்பாரு. இப்போ நம்ம அப்படி நம்ம அவரு டெய்லி தலை குளிக்கிறாரு. நாங்க குளிக்க கூடாது சொல்லி வச்சிருக்கோம். சரி, அவங்களுக்கு பழகிச்சு. அவங்க எப்பவுமே தலையில தண்ணி ஊத்தி குளிச்சா பிடிக்கும். கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் வந்து கேரளால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்பா. கேரளாலாம் பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஹெட் பாத் பண்ணுவாங்க. சும்மாவே எண்ணெய் வச்சு தலை குளிச்சு தேங்காய் எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. அது ஷைனிங்கா இருக்கும். அதே பழகிட்டாரு இவரு. அதை என்ன ஒண்ணு இவர் தேங்காய் எண்ணெய் வைக்க மாட்டாருப்பா. நம்ம ஆள் டோட்டலா டிஃப்ரெண்ட். எதை செய்யறோமோ அதை கொஞ்சம் ராங்கா செஞ்சா அவருக்கு ரொம்ப பிடிக்குமே. தேங்காய் எண்ணெய் வச்சு குளிச்சா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லாமலாம் கையை கிழிச்சுட்டு போயிடும், அவ்வளவு சொரன்னு. அப்ப நாங்க திட்டி திரும்ப அவருக்கு இந்த சீரம்லாம் போட்டு விடும், அப்பா இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னுட்டு. அதனால வந்து அவருடைய இது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப அம்மாவுடைய இது அம்மா சேனல்ல அம்மா மட்டும் பாருங்கன்னா. இப்ப நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுருக்கேன். இப்ப பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ஃபேஸ் சூப்பரா இல்ல?
10 ரூபாய் தான் இதோடைய மேஜிக். வாங்கலாம், பெரிய டியூப் வாங்கலாம். நான் மட்டும் யூஸ் பண்றதுனால அது ரொம்ப நாள் வருமா, அதனால எனக்கு தேவையில்லை. 1 வீக்கோ இல்ல 2 வீக் தான் இது வரும். அதனால அப்படி சிம்பிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கி வச்சுப்பேன். உன் பொருளை நான் எடுக்கிறேன்னா நீ எந்த யூஸ் பண்ண மாட்டேன். ஆமாப்பா, இங்க பாருங்க, செலவு பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுத்தேன். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு நாளும் சுஷ்மி வந்து இது பண்ண மாட்டான். டக்குன்னு ஒன்று போடுவா, டக்குன்னு ஒரே கண்ணுக்கே தெரியாது அந்த பொட்டு, நம்மளுக்கு குத்து பார்த்து தேடணும். அந்த மாதிரி ஒரு பொட்டை வச்சுன்னு வெளியே வரும். பாக்குறவங்களாம் கேட்பாங்க பொட்டு இல்லையா பொட்டு இல்லையான்னு. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு டென்ஷன் ஆகும். பொட்டே இல்லாம ஒரு குட்டி, அதுவும் கல்லு பொட்டு, அது எங்கன்னா பத்துமா? அதனால கேட்டு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சுப்பா. இதுங்களா நான் கேட்கறது இல்ல, உங்க பசங்க எப்படின்னு சொல்லுங்க, அப்படிதான் இருக்காங்களான்னு. மோஸ்ட்லி இருக்க பசங்க இப்ப அப்படிதான் இருக்காங்கன்னு விட்டாச்சு, அவங்க ஸ்டைல் போல இருக்கணும். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே நம்மளுக்கு தெரியும் நம்ம முகம் பிரைட்டா இருக்கிறது. இப்போ அது இன்னும் பிரைட்னஸ் வரதுக்கு அதிகலாம் இல்லை, பான்ஸ் பவுடர் தான். அப்போதுல இருந்தே பான்ஸ் பவுடர் தான், இதில் நாங்கள் மாற்றமே இல்லை. பான்ஸ்ல வந்து இந்த இது ரோஸ் தான் வாங்குவோம். அதுல இது லாவெண்டர் இருக்கு, சாண்டல் இருக்கு, அதெல்லாம் வாங்க மாட்டோம். இது மட்டும் ஆமா, சாண்டல் போட்டா ஏற்கனவே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் போடுவேன். அது போடுறது இன்னும் அப்படியே ரொம்ப பவுடர் தெரியும், முகமே பார்த்து பூத மாதிரி இருக்கும்னு சுஷ்மியை திட்டிட்டு இருப்பா. எல்லாருமே பயந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த பவுடரை வந்து நான் எனக்காக இந்த ஒரே ஒரு பஃப் வாங்கி வச்சிருக்கேன்ப்பா. இந்த பஃப்ல வச்சு ஆமா இப்படி வச்சு இப்படி பண்ணிப்பேன், அவ்வளவுதான். அது வந்து ஃபுல்லா வந்து பூசி கேட்டா அதுவே செட் ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து 1000 டென்ஷன், காலைல எழுந்தோடனே பசங்களுக்கு சாப்பாடு செய்யணும், வீட்டுக்கார அனுப்பணும், அப்புறம் நம்மளுக்கு என்ன இன்னைக்கு தண்ணி மோட்டர் போட்டாங்களா அதை போடணும், தண்ணி பிடிச்சி வைக்கணும், வீட்டை கிளீன் பண்ணணும். இவ்வளோ வேலையில வந்து இந்த குளிச்சுட்டு வந்து இந்த கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம பண்றோம் பாத்தீங்களா, இதுவும் எனக்கு சாமி கும்பிட்றது தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அதனால இந்த வேலையை வந்து நான் யாருக்காகவும் வேகமா பண்ணியும் இல்ல அது வந்து ஒரு இது எடுத்துக்க மாட்டேன், ஒரு ரிலாக்ஸா பண்ணுவேன். அப்பதான் நம்மளுக்கு அந்த பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா முகத்துல அப்படியே பிரைட்டா இருக்கும். நம்ம 1000 கஷ்டம் இருந்தா கூட இந்த மாதிரி ரிலாக்ஸா நம்மளுக்கு பிடிச்சமான மேக்கப் பண்ண சொல்ல ரிலாக்ஸா பண்ணணும்னு வச்சிங்களேன், முகம் கண்ணை சும்மா பண்ணு மாதிரி பிரைட்டா தெரியும். அது நான் ஆல்ரெடி யாருன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணவங்க சொல்லுங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். அதுதான் ஏன்னா நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணாத டைம் கரெக்டா எடுத்து பண்ணிப்பேன். ஒன்லி ஃபார் குடும்ப பெண்கள். ஆமா, ஸ்ட்ரெஸ் இல்லாம அவங்களுக்கான டைம் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. சொல்லமா ஏன்னா யாரும் தரமாட்டாங்க, இவங்களாம் நம்மளுக்கு டைமே தரமாட்டாங்க. இங்க வாங்க அங்க வாங்க, அப்புறம் ரேஷன் வாங்கலாம் இப்ப நம்மள அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப போறது கிடையாது, ரேஷனுக்கு போறது கிடையாது, ஈபி கட்டுறதுக்கு போறது கிடையாது. எல்லாமே இப்ப வந்து போன்ல பண்ணிடுறோம்னு வச்சுங்க, போக முடியல, இப்ப நம்மளே அனுப்புற அளவுக்கு வந்துருச்சு. அதனால நம்ம என்ன மார்க்கெட், சில நேரத்துல மார்க்கெட்டுக்கு நம்மளே போக வேண்டியது வருது. அதனால என்ன பண்றோம், நம்மளுக்கு எந்த டைம் வருதோ அந்த டைம்ல ரிலாக்ஸா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஃபுல்லா பவுடர் போட்டேன்பா. நான் இந்த மாதிரி மை தான் வாங்குவேன், ஐடெக்ஸ் மை வாங்குவேன் கண்ணில் வைக்கிறதுக்கு. இப்போ இந்த காஜல் கொடுத்துருக்காங்க. இதோட இப்போ அது என்னன்னா, இதை நான் அதிகம் வச்சனால கண்ணெல்லாம் இதுவாயிடுது சொல்லிட்டு இதை என் பொண்ணு யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அவ வாங்கி கொடுத்துருக்கா. இது என்னம்மா, இது எலைட் பிராண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்கான். எல்லோ 18 எலைட் கிடையாது, நான் நகை கடை நினைச்சிட்டேன், நீ சரணா சொன்ன. சரி இப்ப சொல்றோம் இல்லப்பா, நம்ம எது யூஸ் பண்றோம், இப்ப இது வேணும்ன்றவங்க அதை வாங்கி வச்சுக்கலாம். இப்ப ஏன்னா இப்ப நம்ம கண்ணுக்கு போறோம், இப்ப எல்லாமே நம்ம அதுக்கு முன்ன சாப்பிட்ட ஃபுட்டு வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. இப்ப இருக்க ஃபுட்டுலாம் வந்து நிறைய மருந்து யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு நிறைய டேமேஜ் வருது. அதனால இப்ப கொஞ்சம் பொருள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்ணுக்கு எதுவுமே ஆகாது, நல்லா இருக்கும். அந்த கலையும் நம்ம கண்ணை போட்டு இப்படி கசக்கிட்டா கலையா இருக்கும், போல்டா. அதுக்காக இது சுஷ்மி லிங்க் கொடுப்பா, இதான் இப்ப யூஸ் பண்றேன். கண்ணாடி பார்க்காம போட மாட்டியோ? ஐயா அப்பயே கீழே போட்ட மாதிரிப்பா நீ. சில விஷயங்கள்லாம் வந்து தடைக்கிட்டு பேசுவோம், கை ஆடிடும் இல்லையா, அப்ப கீழே வந்துருச்சு பாரு. இப்ப கண்ணே இப்ப பெருசா தெரிய போகுது. இப்போ இன்னைக்குதான் நான் என் மேக்கப்பை காட்டணும்னு வச்சேன். இவ்வளவு நாள் இருப்பா, கொஞ்ச நாள் அதை வச்சுட்டு வந்துடுறேன். சரி வச்சுட்டு வா. கண்ணு குட்டியா தான் இருக்கு, குட்டியா இருக்கு. அது சிலவங்களுக்கு யானை கண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப குட்டி கண்ணு, அம்மா கொஞ்சம் பெருசா தெரியும். அதனால பெரிய அக்காவுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு நல்லா பிரைட்டா தெரியும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வைக்கவே தேவை, வைக்கவே கண்ணு எடுப்பா தெரியும். கண்ணு இல்லாத கொஞ்சம் லைட்டா வச்சு இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த பாருங்க லைட்டா தான் வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? அதுதான். இப்ப அடுத்தது வந்து எனக்கு ஒரு கெட்ட ஒரு இது மைனஸ்னா கடவுள் கொடுத்து, எனக்கு சின்னதுல இருந்தே புருவமே கிடையாதுங்க. எல்லாருமே ஆமா என்னென்னமோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், நானு வீட்டு வைத்தியெல்லாம் பண்ணேன். எனக்கு பாருங்களேன், என்ன பாருங்க, புருவன்றதே இருக்காது. இப்பதான் சுஷ்மி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வளர்ந்துருக்கு. அதனால நான் சின்னதுல இருந்தே எனக்கு அம்மா வந்து என்னன்னா ஐப்ரோ பென்சில்ல ஐப்ரோ வரைஞ்சு விடுவாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்கேன், சரி காலம் மாற மாற சுஷ்மி என்ன சொல்லிட்டு, அம்மா ஐப்ரோ எல்லாம் நீங்க பெயிண்ட் அடிக்காதீங்க, அடிச்சுன்னு இருந்தாங்க, இந்த பேலட் வாங்கி தர சொல்லிட்டு இது வாங்கி கொடுத்துருக்கா. ரெண்டு பேருமே. அதுவும் வந்து நான் பிரவுன் தான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த பிளாக்கை காலி பண்ணதே நான் தான்.
பிளாக் வைக்க கூடாதுமா, பிரவுன் வைக்கணும். அப்பதான் கொஞ்சம் பிரவுனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி லைட்டா வை. அது இவ்வளவு நாள் இந்த பொண்ணு சொல்லவே இல்லை. சரி நான் ஐப்ரோனா பிளாக் பிளாக் வைக்கிறேன், நீ பிரவுன்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டேன். சரி தெரியல, நம்ம எப்பவுமே வைக்கிறத நான் வைக்கிறேன்ப்பா. நான் எப்பவுமே இங்க பாருங்க லைட்டா தான் எடுத்துப்பேன். இப்படி இந்த பிரஷ்ல லைட்டா எடுத்துட்டு தெரியல இந்த பிரஷ்ல இப்படி லைட்டா 2 இது பண்ணா இதுவே டார்க்கா தெரியும். அதை வச்சுதான் இப்ப ஃபில் பண்ண போறேன். ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன் ஐப்ரோவை. ஐப்ரோ ஃபர்ஸ்ட் பாத்துங்க இருக்குதா இல்லையான்னு தேடுவீங்க நீங்களே. இப்ப இது வச்சாதான் அம்மா முகமே கொஞ்சம் பிரைட்டா தெரியும். இது வைக்கலன்னா வச்சிங்களா மொழுக்கட்டியும் சைனா ஃபேஸ் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அதை வைக்கிறது. வச்சுட்டு வரேன். நான் கூட அந்த பாபா படத்துல ஒரு கிளவி வருமே கொகைக்குள்ள இருந்து, அதை சொல்லுவேன்னு என் முகத்துல அப்படியா இருக்குது. நம்ம சுருங்கி போய் எவ்வளோப்பா என் ஏஜுக்கு என் முகம் இவ்வளவு தூரம் இருக்கிறத இதுதானே சொல்லு. இல்ல வயசான மாதிரி ஆயாங்க மாதிரி ஆயிடுவோம். இப்ப அதனால உனக்கு என்ன பெருமை. நான் கொஞ்சம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி நல்லா வச்சிருக்கேன். இப்போ உனக்கு ஒரு டவுட் வந்தது, அதை கேளு. ஃபுட்டு சம்மந்தமே இல்லாம சொல்லிட்டு இருந்தியே, அது ஏன் சொன்னா அப்ப வந்து ஃபுட்டுலாம் சாப்பிட்டு நம்ம கண்ணு நல்லா இருந்தது, காது நல்லா கேட்டுச்சு, முகம்லாம் நல்லா இருக்கு. இப்பதான் கண்ணில் சின்ன கொஞ்சம் டிவி பார்த்தா கண்ணில் தண்ணி வருது, கண்ணாடி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா. அதுக்காக ஒரு நல்ல பொருள் வச்சுதான் நம்ம கண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். இப்போ ஃபுட்டுலாம் டேமேஜ் ஆகுது. அதனால நீ ஐப்ரோ வச்சதான் உன் மூஞ்சி மாதிரி தெரியும். ஆமா, நான் ஆக்சுவலா ஒரு குட்டி குஷ்பு. நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. நான் எதுக்குன்னா எங்க வீட்டுல சொல்றது வந்து இந்த மாதிரி கண்ணெல்லாம் ரொம்ப புஷ்ஷுன்னு ரவுண்டா இருக்குமா, அதனால என்ன குஷ்புன்னு சொல்லுவாங்கப்பா. அதுக்கப்புறம் ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸுங்க படிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, நான் சிரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லுவேன், ஸ்னேகான்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் பெருமைக்கு சொல்ல, அவங்க சொன்னதுன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு எந்த ஸ்னேகா சொன்னாங்க. அவங்க ஒரு குப்பை தொட்டி எத்தனை வந்து சொல்லுவாங்க, இதான் இந்த இடத்துல உனக்கு கரெக்டா இருக்கும்னு. பேரழகன்ல எங்க கல்யாண போட்டோ நான் சிரிச்சு ஒரு போட்டோ அதை போடு. அது உண்மையா உங்களுக்கு தெரியல, அழகா இந்த பல்லு கொஞ்சம் இதுவா தெரியும்னு சொல்லிட்டு அது இது பண்ணுவாங்க. அம்மாவோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் வந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை காமிக்கிறேன். அழகா இருப்பேன். ஆனா அழகாதான் இருப்பாங்க. இப்ப ஐப்ரோ வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்பதான் அதுதான் இப்ப வந்து நம்ம அதுன்னா ஐப்ரோ பென்சில் வைக்கிறோம் பாத்தீங்களா, அது அப்படியே கோடு போட்ட மாதிரி வரும். இப்ப இவ சுஷ்மி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தது வந்து பாத்தீங்களா, நம்ம ஒரிஜினல் ஐப்ரோ எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியா இருக்கு பாத்தீங்களா. அப்படி தெரியுது. நம்ம உங்க ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். அழகா அப்படி மேல அப்படி தூக்கியோ எப்படியோ, ஏன்னா நம்மளுக்கு முடி இல்லை. அதனால வந்து நம்ம ஷேப் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம முகத்துக்கு எது அழகா இருக்கோ அதை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், உங்களுக்கு பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பொட்டு தான்ப்பா. பொட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் தான் அழகாக இருக்கும். முகத்துக்கு என்னதான் நம்ம பண்ணாலுமே மெரூன் கலர் பொட்டு வச்சதும் நம்மளுக்கு ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். நம்ம பண்ணுற மேக்கப்பை ஆமாம் ஃபஸ்ட்டு நீட்டு பொட்டு வைப்பேன். இப்போ வந்து ரவுண்டு பொட்டுக்கு மாறி இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 7 நம்பர் ஒன்று வச்சிருக்கேன். 8 நம்பர். ஆமாம் சைஸ் நம்பர். அது நானே வந்து பார்த்தீங்கன்னா 8 எதுக்கு எடுத்துருந்தது பெருசாக இருக்கும் நினச்சேன். இந்த பொட்டில் அப்படி கிடையாது, அதிகம் இருந்து அப்படியே கம்மி கம்மியாக வரும். 7 நம்பர் சைஸ் தான் இந்த குட்டி சைஸ் தான். தெரியுதாமா, இது குட்டி. இது 8ஆம் நம்பர். இந்த சைஸ் வந்து 8 பார்த்தீங்களா. இது வச்சா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே போல்டாக தெரியாது. அதனால அதை இன்னைக்கு விட்டுட்டு கொஞ்சம் நம்ம அழகாக தெரியணுன்றதுக்காக இந்த குட்டி போட்டு தான் வைக்க போகிறேன். சின்ன இந்த குட்டி போட்டு வச்சுட்டு கீழே வந்து என்ன பண்ணுவேன், ஒயிட் கலர் சாந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிசைன்லாம் போடுவேன். அப்பெல்லாம் உட்காந்து அதுக்குன்னு பொட்டுக்குன்னே கொஞ்சம் டைம்லாம் இது பண்ணுவோம். ஆமா ஃபர்ஸ்ட்ல அந்த சாந்து கீழே வைப்பேன், அழகா வச்சு அது பண்ணா நல்லா வையும். அது இப்போ அதுவும் அது மாதிரி வை. இப்போ ஃபாலோ பண்ணு. சாந்து வாங்கலாம் போயிட்டு. கொஞ்சம் பொட்டு தூக்கி தான் வச்சிருக்கேன், ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் குங்குமம் வைக்க போறேன். அதுக்காக எப்பவுமே குங்குமம் அதெல்லாம் வச்சே இருப்பேன். அதுக்காக தான். பார்த்தீங்களா இந்த பொட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 ரூபா தான். நான் இப்போ காட்டுற என்னுடைய பொருள் அத்தனையுமே 10 ரூபா பட்ஜெட் தான். மொத்தமே 5 பொருள் வச்சிருந்தா 50 ரூபா தான் என்னுடைய செலவு. மேக்கப் எந்த எடுப்பேன் எனக்குன்னு வாங்கினது வந்து 50 ரூபா தான் என்னுடைய. அப்புறம் இந்த இது குங்குமம் வச்சா இப்போ நிற்கிறது இல்லைப்பா, டக்குன்னு கீழே விழுந்துருது, கலையுது இல்லைங்களா. அதனால குங்குமம் பேஸ்ட் இதுவும் 10 ரூபா தான். இந்த குங்குமம் பேஸ்ட் வச்சுட்டு வச்சோன்னு வச்சிங்களேன், குங்குமம் வந்து நல்லா ஒட்டிக்கும். இதான் அவ்வளோதான். இப்போ இந்த குங்குமம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தாழம்பூ குங்குமம் தான் வாங்கி கொட்டி வச்சிருக்கேன், மெரூன் கலர். இது நம்ம நெத்திக்கெல்லாம் எதுவுமே ஆகாது, நல்லா இருக்கும். நீங்க கூட இனிமேல் வைக்கிறதா காமாட்சி அம்மன் குங்குமம் தான், ஆனால் தாழம்பூ குங்குமம்னு சொல்லி கேளுங்க, சூப்பரா இருக்கும் மெரூன் கலர். நீ மூஞ்சி பார்த்துட்டு இருக்க இதெல்லாம். ஆமா குங்குமத்துல இருக்கு இதெல்லாம். சுஷ்மி சிரிக்கிறாப்பா, ஆஃப் கேமராலாம் உங்களுக்கு தெரியல.
ஏன்னா நிறைய குங்குமம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஆசிட் இருக்கும், ஏதாவது இருக்கும், எரியும். ஆமா, ஆமா. இதுல வந்து லைட்டா இருக்கும், ஆனா நம்மளுக்கு பாதிப்பு இருக்கா, ஸ்கின் நல்லா இருக்கும். அதுக்காக குங்குமம் எடுத்து வச்சுக்கிறேன். குங்குமம் இந்த மோதிர விரல்ல வச்சு, அந்த விரல்ல தான் வைக்கிறோமா? அதுதான் நல்லது வைக்கிறது. மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஆமா, மகாலட்சுமி. ஆமா. இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க? சிம்பிள் மேக்கப். இன்னும் கொஞ்சம் இந்த மேக்கப் ஹைலைட் பண்றது, இங்க சந்தனம் வைப்பேன், சந்தனம் வச்சுட்டு விபூதி வச்சுப்பேன், இதெல்லாம் வச்சுப்பேன். சாமி கும்பிட்டு லிப் பாம் வைப்பி, அதை சொல்லியா? ஆமா, இவ்வளோ மேக்கப்பும் வந்து ஒரு ஹைலைட் வரணும்னா கொஞ்சம் லிப் பாம் போட்டால் நல்லா இருக்கும். அது சின்னதுலேருந்தே இந்த சேஞ்சிங் லிப்ஸ்டிக் வாங்கி வச்சிருப்பேன், அதை போடுவேன் லைட்டாக தெரியாத அளவுக்கு. இப்போ அதெல்லாம் வேணான்னிட்டாங்க, அதெல்லாம் வேணாம், அதுவும் 10 ரூபாய் ஆயிட்டுன்றதுனால அது வேணான்னிட்டாங்க ஏதாவது. அதனால சுஷ்மி இதை வாங்கி கொடுத்துருக்கா. என்னதுமா இது? இது வந்து சுகரோட லிப்ஸ்டிக், லைட்டா இது பண்ணீங்க. இதெல்லாம் வேணும்னா நீங்க சுஷ்மி அந்த லிங்க் கொடுப்பாங்க, அவங்க வாங்குறது நல்லா இருக்கு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். காசு அதிகம் போட்டாலும் பரவாயில்ல, ஆனா ரொம்ப நாள் வருதுப்பா. சுகர் பிராண்ட்ல இருந்து கிரையான் லிப்ஸ்டிக் மெரூன் ஷேடு. அது வாங்கணுமா? அந்த லிப் பாம் காலி ஆயிடுச்சு. கையில வச்சுதான் போடுவேன், லிப்ஸ்டிக் வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்படி கையில கொஞ்சமா எடுத்துட்டு இந்த லைட்டா தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? நல்லா இருக்கு. இந்த என்னோட மிஞ்சிட்டியே பொண்ணு. அதுதான் முகத்துக்கு மேக்கப்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தலை மட்டும் தான் வரணும். தலை உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும், கோடு எடுத்து வாரி 2 பக்கம் பிரேச்சு கொடுத்து இங்கே சென்டரில் ஒரு கிளிப்பை போட்டுப்பேன், இல்லைன்னா பின்னி ஒரு பேண்டு போட்டுட்டு பூ வச்சுப்பேன், ரோஸ் வச்சுப்பேன். ஆல்ரெடி ரோஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை ரோஸை வச்சுப்பேன். இது எப்பவுமே பூ வச்சா ரொம்ப நல்லது. சரி, மல்லிப்பூ அதெல்லாம் வாங்க தான் கடைக்கு போனோம், பூக்காரமா ரோஸ் நிறைய கொடுத்துருவாங்களா, சாமி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வச்சுப்பேன். அப்படி இல்லை, நிறைய இருக்கு, என்ன பண்றது? பின்ன அப்படிதான் நான் பூ மாதிரி கட்டி அப்படியே ரவுண்டா சுத்தி இங்க வைக்கிற மாதிரி வைப்பேன். அதுக்கு நான் அப்படிதான் வைப்பேன். அந்த சுஷ்மி எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருக்குப்பா. இந்த சிம்பிள் மேக்கப் தான், இது போடுறதுக்கு எனக்கு மினிமம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகுமே. நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணி ரிலாக்ஸா பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நம்ம வீடியோக்காக பேசி எல்லாம் பண்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், டக்கு டக்குன்னு பண்ணுவேன். அதை கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணிப்பேன், அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய மேக்கப் ஸ்டைல். டெய்லியும் எழுதுனா இதை இப்படிதான் பண்ணுவேன் மேக்கப். சரி, தலை வாரிட்டு வரேன். இதுதான்ப்பா என்னுடைய ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? சிம்பிள் மேக்கப் தான், சூப்பரா பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இனிமேல் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.